அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உணவில் சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்டா முடி கருப்பாக இருக்கும், நீளமாக வளரும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நன்மை. ஆனால் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து காக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த கருவேப்பிலை. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. கருவேப்பிலை தினமும் சாப்பிடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கருவேப்பிலையை உணவில் போடுறாங்க வாசனைக்காக. அதை நம்ம சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த கருவேப்பிலையை நம்ம தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அளவிட முடியாதுங்க. 100 கிராம் கருவேப்பிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜி மட்டுமே 108 கலோரிஸ் கிடைக்குது. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.7 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 6.1 கிராம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் 6.4 கிராம் ஃபைபர் இருக்குது. இதில் விட்டமின்ஸ்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி கரோட்டின், வைட்டமின் சி, இது போல விட்டமின்ஸ்களும் நிறைந்திருக்கு. மேலும் தாது சத்துக்களான மினரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், அயன், காப்பர், மெக்னீஷியம், சிங்க், மேக்னீஷ், இது போல சத்துக்களும் நிறைந்திருப்பது தான் இந்த கருவேப்பிலை. இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கும்போது இந்த கருவேப்பிலையை இனி சாப்பாட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா அலட்சியமாக தூக்கி போட்டுடாதீங்க. நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கருவேப்பிலை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வெறும் வயிற்றில் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 அல்லது 15 கருவேப்பிலை நம்ம தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையும், கரையும். குறிப்பாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய டயர் மாதிரி இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைந்து நல்லா ஹைட்டுக்கேற்ற வெயிட்டாக நீங்கள் மாறுவீங்க. நல்ல ஸ்லிம்மான ஒரு உடல் வாக்கு நீங்கள் பெறுவீங்க. உடல் எடையை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. உடல் எடை அதிகமாக இருக்கும்போது முட்டி வலி, முழங்கால் வலி ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும், ஆண்மை பிரச்சனைகள் ஏற்படும். இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த உடல் எடையை குறைப்பதன் மூலம் இதுபோல் பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடிய வல்லமை கருவேப்பிலைக்கு உண்டு. மேலும் இந்த கருவேப்பிலையில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பேரிச்சம்பழத்துடன் ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்த சோகை பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் எண்ணிக்கை இது அதிகரிக்கும். மேலும் இரத்தத்தில் அயன் கண்டென்ட்டை இது ரொம்ப அதிகரிக்கும். அதனால் இரத்த சோகை முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நன்மையாக, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிடணும். அப்படி பச்சையாக சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. ரத்தத்தின் சர்க்கரை அளவை அதிகமாக்காமலும் குறைக்காமலும் சரியான அளவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. மேலும் 4வது நன்மையாக, கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். இதனால் இருதய சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராது, குறிப்பாக மாரடைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இதில் ஃபைபர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் படிவதை இது தடுக்கும். இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக ஓடுவதற்கு இது பேருதவியாக இருக்கும். மேலும் தமனி தடித்து காணப்படக்கூடிய பிரச்சனையை இது தடுக்கும். எனது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பண்பு இருப்பதால் கருவேப்பிலை இருதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், தமனி ஆரோக்கியமாக இருப்பதற்கும், ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் பேருதவியாக இருக்கும். 5வது நன்மையாக, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலாம் அப்படின்னா மலம் சரியாக கழிக்க முடியாது, அடுத்த உணவை நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வல்லமை கருவேப்பிலையில் உண்டு. காரணம், கருவேப்பிலையில் அந்தளவுக்கு நார்ச்சத்து உள்ளது. கருவேப்பிலையை தினமும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை சரியாகும், சாப்பிட்ட உணவு நல்ல முறையில் செரிமானமாகும், மலச்சிக்கல் நீங்கும். 6வது நன்மையாக, கருவேப்பிலையை பொதுவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லோரும் சொல்லக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி நல்லா கருகருன்னு இருக்கும், முடி நல்லா நீளமாக வளரும். அந்த ஒரு தன்மை இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. தினமும் கருவேப்பிலை சாப்பிடுவதன் மூலம் இளநரை குணமாகும். குறிப்பாக வயதான ஏற்படக்கூடிய நரை பிரச்சனையை கூட வராமல் இது தடுக்கும். முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். 7வது நன்மையாக, சளி, இரும்பல், நாட்பட்ட சளி, இதுபோல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியுடன் 1 ஸ்பூன் தேக்கரண்டி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அது 2 வேளை சாப்பிடணும். அவ்வாறு சாப்பிடும்போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி, நாள்பட்ட இரும்பல், ஜலதோஷம் முற்றிலுமாக குணமாகும். கருவேப்பிலையில் வைட்டமின் சி நிறைந்திருக்கு, வைட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இதனால் கல்லீரலுக்கு தீங்கு தரக்கூடிய நச்சுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல்
கருவேப்பிலையில் உண்டு. மேலும் அந்த கல்லீரலை பாதுகாக்கவும் அந்த கல்லீரல் நல்ல சீராக செயல்பட வைக்கவும் இது பேருதவியாக இருக்கும். அடுத்த நன்மையாக கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலம் கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் புரை நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. மேலும் கண் பார்வையும் கண் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. அடுத்த நன்மையாக தினமும் 4 அல்லது 5 கருவேப்பிலையை சாப்பிட்டு வருவதன் மூலம் மலச்சிக்கல் சரியாகும். மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுலபமாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதில் நிறைந்திருக்கு. நார் சத்து இருக்குது. மேலும் குடல் இயக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வல்லமையும் இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. இதனால் மலச்சிக்கல் என்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. 1 டியூஸ்பூன் கருவேப்பிலை பொடியுடன் 1 டியூஸ்பூன் தேன் கலந்தும் சாப்பிடலாம். அப்படி இல்லையா 4 அல்லது 5 கருவேப்பிலை நாம் தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் முற்றிலுமாக குணமாகும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, மலச்சிக்கல், இரத்த சோகை இவை அனைத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இந்த கருவேப்பிலையை ரெக்கமெண்ட் பண்ணலாம். கருவேப்பிலை சாதத்தை கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டயர்னஸ் சரியாகும், இரத்த சோகை சரியாகும், மலச்சிக்கல் சரியாகும். காரணம் இதில் ஃபைபர் இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது. மேலும் குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்து கூட இதில் நிறைந்திருக்கு. மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கருவேப்பிலை சாறுடன் 2 டியூஸ்பூன் லெமன் சாறு ப்ளஸ் தேன் கலந்து நம்ம ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். நீங்கள் உணவில் கூட கருவேப்பிலை பொடி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இது அதிகமான சத்து கொடுக்கும். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து, அயன் சத்து எல்லாமே டேப்லெட் வடிவில் எடுத்துக்குவாங்க. ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய உணவு மூலமே அதுக்கான சத்து கிடைக்குது அப்படின்னா டேப்லெட் சாப்பிட்றது மூலம் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். கருவேப்பிலையை கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் அவங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்குது, ஃபைபர் சத்து அதிகமாக கிடைக்குது. இதனால் அவங்களுடைய உடல் சோர்வு குணமாகும், மலச்சிக்கல் ஏற்படாது, இரத்தத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாகி இரத்த சோகை வராமல் தடுக்கும். கருவேப்பிலையை நேரடியாக பச்சை உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா சாப்பாட்டில் போடும்போதுனாச்சும் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இல்லைனா கருவேப்பிலையை நிழலை காய வச்சு அதை பொடியாக்கி குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சாப்பாட்டில் கலந்து கருவேப்பிலை சாதமாக நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி இல்லையா அந்த பொடியை வச்சு ஒரு கஷாயம் போட்டு நச்சு சாப்பிட்ணும். கருவேப்பிலையை பல்வேறு விதங்களில் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அது பல்வேறு விதமான ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தேவையான சத்துக்களும் அது கொடுக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலையை தூக்கி போட்டு தான் சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம தூக்கி போடாமல் நாம் தினமும் சாப்பிட்ணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.